உங்களிடத்தில் எதை சொல்வது? இங்கே எல்லா வயதினரும் வந்திருக்கிறீர்கள். இந்த வயது பற்றி பேசும் பொழுது, காலம் பற்றி பேசுகின்ற பொழுது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசிய எந்த வார்த்தையும் இந்த காலத்திற்கு பொருந்துவதே இல்லை. சைலண்ட் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் இருந்தது. சைலண்ட்னா உங்களுக்கு பேரு. அவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1964க்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் சைலண்ட் ஜெனரேஷன். 1964க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாம் பூமர்ஸ். பூமர்ஸ்ங்கறாங்க இவங்க எல்லாம் பேபி பூமர்ஸ். ஒரிஜினல் நேம் 1980க்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ். அதுக்கு அப்புறமா பிறந்தவங்க மில்லியனியன்ஸ். அதுக்கு அப்புறமா பிறந்ததுதான் ஜெனரேஷன் ஜி, ஜெனரேஷன் ஜெட். இன்னைக்கு இளைஞர்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. 2010ல ஒரு குரூப் பிறந்திருக்கு. அதுக்கு பேர் ஜெனரேஷன் ஆல்பா. 2010ல பிறந்துருச்சு. இப்ப 15 வயசுல சுத்திட்டு இருக்கு. 2010ல பிறந்து 2025 வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறவங்களை ஜெயிக்கிறதுக்கு 2025 ஜனவரி மாசம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால பிறந்துருச்சு ஒரு குரூப். அதுக்கு பேர் ஜெனரேஷன் பீட்டா. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒண்ணு ஜெயிச்சுக்கிட்டே போகுது. நான் படிச்ச காலத்துல தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தவம் நிப்போம். ஒன்னும் திரும்பி கூட பார்க்காது, ஓடிப்போ அப்படிம்பாங்க. இன்னைக்கு நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேன். தேர்ட் இயர்லாம் ஃபர்ஸ்ட் இயரை பார்த்துட்டு நிக்குது, என் கூட பேசன்னு. அது சொல்லுது போய்கிட்டே இரு ஆண்டி அப்படிங்குது. காலம் மாறி விட்டது. ஒரு காலகட்டத்தில்